ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் உடைய ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான். இதில் வந்து ஓவர் ஹெட் வேரியன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோட நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வீடியோ வந்து முடியுது. டோட்டலாக கான்செப்ட் கிளாரிட்டிக்காக நம்ம வந்து இந்த வீடியோவோட சேர்த்து 3வது வீடியோ நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸும் லேபர் காஸ்ட் வேரியன்ஸும் நம்ம பார்த்தாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது போக எக்ஸாம் கொஸ்டினும் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். மே 2019 அண்ட் நவம்பர் 2019 அந்த வீடியோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டிக்காக எக்ஸாம் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த டாபிக்குள்ளே போகலாம். ஓவர் ஹெட் வேரியன்ஸ். ஜென்ரலாக ஓவர் ஹெட் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லும்போது அதர் தென் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், இதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த இன்டைரக்டலாக இருக்கக்கூடியது தான் வந்து நம்மளுக்கு ஓவர் ஹெட்டில் வரும். அப்படி தானே? இப்போது அதில் நம்ம பார்த்தோன்னா வேரியபிள் ஓவர் ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ், ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ், இந்த ரெண்டு கிளாசிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வேரியபிள் ஓவர் ஹெட் வேரியன்ஸ். இதை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதர் தென் டைரக்ட் மெட்டீரியல் அண்ட் டைரக்ட் லேபர், இது வந்து லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனோட நம்மளுக்கு வந்து மாறிட்டே இருக்கும். இதனுடைய நேம்லேயே நம்மளுக்கு இருக்குது, இது வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்து நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். 5000 யூனிட் நடக்குதுன்னா 5000 யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை 4000 நடக்குதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து மாறிட்டே இருக்கும். இதில் இன்டைரக்ட் மெட்டீரியல் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அது டைரக்ட் மெட்டீரியல் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து மாறும். அதாவது பேஸ் எடுத்து நம்ம போடுவோம்ல, அதை பொறுத்து நம்மளுக்கு மாறும். ஒருவேளை நம்பர் ஆஃப் லேபர் ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் டைரக்ட் லேபர் ஹவர்ஸும் மிஷின் ஹவர்ஸை பொறுத்தும் இது வந்து நம்மளுக்கு மாறும். எந்தவித இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல, நத்திங் இஸ் மென்ஷன்ட் அப்படின்னு சொன்னால் லேபர் ஹவர்ஸை தான் வந்து நம்ம பேஸாக வந்து எடுத்து அந்த சம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அடுத்தது இந்த ஃபார்முலா பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சில டேர்ம்ஸ், அதுக்கான கேல்குலேஷன்ஸ் நம்ம எப்படி போடுறதுங்கிற அந்த பேசிக் கேல்குலேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு வந்தோம்னா இன்னும் ஈஸியாக வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பேசிக் டேர்ம்ஸ் ஃபார் கேல்குலேஷன் ஆஃப் ஓவர்ஹெட். இதில் வென் ஓவர்ஹெட் ரேட் பெர் ஹவர் இஸ் யூஸ்டு, ஹவர்ஸ் வச்சு நம்ம பேஸாக வச்சு பார்க்குறோன்னா இது, பெர் யூனிட் வச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இது ஃபிக்ஸட் அண்டு வேரியபிள் ரெண்டுக்குமே வந்து பொருந்தும். ரெண்டுக்குமே நம்ம வந்து தனித்தனியாக தான் வந்து கண்டுபிடிக்கணும். இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேல்குலேஷன் வந்து ஜென்ரலாக நம்ம போடக்கூடியதான். லாஜிக்காக நம்ம மெட்டீரியல் அண்ட் லேபரில் என்ன மாதிரி போட்டோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டு இடம் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு இந்த ஓவர்ஹெட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடியது. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் இப்போ நம்ம 1 by 1 போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் ரேட். ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் ரேட் பெர் ஹவருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா பட்ஜெட் ஓவர்ஹெட் டிவைடட் பை பட்ஜெட் ஹவர்ஸ். முன்னாடிலாம் நம்ம பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் பட்ஜெட் இது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு பார்த்துருந்தோம். எல்லாமே ஒன்று தான். ஆனால் இந்த ஓவர்ஹெட்டை பொறுத்த மட்டும் இந்த டீட்டெயில்டாக இப்படி இருக்குதுலாம், இதை இந்த மாதிரியான டேர்ம்லேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நமக்கு சம்முக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ பட்ஜெட் அப்படின்னு சொன்னால் பட்ஜெட்லேயே நம்மளுக்கு இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் கூட அதை வந்து நம்ம இது பண்ண வேணாம். ஸோ பட்ஜெட் ஓவர்ஹெட் டிவைடட் பை பட்ஜெட் ஹவர்ஸ். அப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ பட்ஜெட் ஹவர் தானே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம். அது கிடையாது, நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் ரேட்டு தான் வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் இனிஷியலாக நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் மாதிரி பட்ஜெட் வந்து போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் 1 ஹவருக்கு நம்மளுக்கு இவ்வளோ ரேட் ஆகும், ஒரு யூனிட் தயாரிக்க நம்மளுக்கு இவ்வளோ காஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டாக ஆகும் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்டு வச்சு தான் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறதே வந்து ஒரு 5000 யூனிட்ஸுக்கோ 10,000 யூனிட்ஸுக்கோ நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இப்போ வந்து நம்ம ரிவர்ஸில் போகிறோம், இந்த பட்ஜெட்டில் இருந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம போகிறோம். அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த கேல்குலேஷன். இதுவே யூனிட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் பட்ஜெட் ஓவர்ஹெட் டிவைடட் பை பட்ஜெட்டட் அவுட்புட் இன் யூனிட்ஸ். இது நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அடுத்ததும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். இது வந்து ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. பட்ஜெட்டட் ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டட் அவுட்புட்டுக்கு, அப்போ ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த அவுட்புட்டுக்கு ஏற்ற ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த ரெண்டு கேல்குலேஷனுமே அடுத்து நம்ம போட போகிற இந்த கேல்குலேஷனுக்காக தான் பேசிக் கேல்குலேஷன்ஸ் இதை வந்து நம்ம பண்ணுறோம். அடுத்தது இது நம்ம பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபார் ஆக்சுவல் ஹவர்ஸ். இங்கே ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட், இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபார் ஆக்சுவல் ஹவர்ஸ். அப்படி நம்ம போடும்போது இதுக்கு அப்படியே உல்ட்டாவை வந்து இந்த ஃபார்முலா இருக்கும். பட்ஜெட்டட் அவுட்புட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அவுட்புட் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டட் ஹவர்ஸுக்கு. அப்போ ஆக்சுவலாக இருக்க ஒரு ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் ஆயிருக்குன்னா அதுக்கு ஏற்ற அவுட்புட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆக்சுவலை வந்து ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணக்கூடிய முயற்சி தான் இந்த ரெண்டுமே. இதை ஹவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம், இதை அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அப்சார்ப்டு ஆர் ரெக்கவர்டு. அப்சார்ப்டு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லும்போது
ஹவர்ஸ் பேசிஸில் போகும்போது ஒரு மாதிரி கேல்குலேஷன்ஸ், யூனிட் வைஸ் போகும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரியான கேல்குலேஷன். இதில் நம்ம பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட், இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும்ல ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட், இந்த ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு இதில் போடுறோம். அப்சார்ப்டில் வந்து நம்ம போடக்கூடியது. இதுவே யூனிட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆக்சுவல் அவுட்புட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் பெர் யூனிட். இதில் நான் இது வரைக்கும் பார்த்ததில் வந்து இந்த யூனிட் வைஸ் போடக்கூடியது வந்து நம்மளுக்கு பழையபடி படித்த அதே மாதிரியே தான் வந்து இருக்குது. லாஜிக்காக வந்து அப்படியே தான் வந்து நம்மளுக்கு இருக்குது. இந்த ஒரு இடம் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. இந்த ஹவர்ஸ் வச்சு போடுறோம்ல அது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு இங்கே டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. இப்போ ஸ்டாண்டர்ட் பாருங்களேன், ஸ்டாண்டர்ட் ஓவர் கட்னா யூஸ்வலாக நம்ம என்ன போடுவோம், ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் அப்படி தானே, அல்லது ஸ்டாண்டர்ட் யூனிட் என்னவோ அதை நம்ம போடுவோம். அந்த ஸ்டாண்டர்ட் யூனிட்டும் ஆக்சுவலுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணுன அந்த விஷயத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அதை தான் வந்து இந்த யூனிட் வைஸ் கால்குலேஷனில் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபார் ஆக்சுவல் டைம் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் பெர் யூனிட். இதை தான் நம்ம மெட்டீரியலில் பார்த்தோம், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றினது, ஆக்சுவல் ஹவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றினது, டேரக்ட் லேபரில் பார்த்தோம். அதே தான் நம்ம இங்கேயும் வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து அதே மாதிரியான கேல்குலேஷன் தான். ஸ்டாண்டர்ட்னா என்ன, அது வந்து அப்படியே இருக்குது. அப்சார்ப்டு அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு அதுலேருந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. அந்த அப்சார்ப்டுக்கு வந்து ஆக்சுவல் அவுட்புட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் பெர் யூனிட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இதிலே நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் பெர் ஹவர். இந்த ஒரு டேம் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் ஆயிருக்குது. இப்போ மெட்டீரியலும் லேபர் வந்து நம்மளுக்கு ஒரு டைமில் புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் ஓவர்ஹெட் வந்து ஒரு 2-3 டைம் கூட நம்மளுக்கு எடுத்துக்கிடும். ஏன்னா இதில் சின்ன சின்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது. அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நம்ம டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா சம் வந்து நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம். பட் இந்த ஃபார்முலா வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்முலாவாக படிக்காமல் டீட்டெயில்டாக படிக்கிறது வந்து நம்மளுக்கு நல்லது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா பட்ஜெட்டட் ஓவர்ஹெட். இதுக்கு பட்ஜெட்டட் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் பெர் ஹவர். ஏன்னா பட்ஜெட்டில் இருந்தாலும் ஸ்டாண்டர்டே நம்ம கிரியேட் பண்ணுறோம், அதனால பட்ஜெட்டட் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் பெர் ஹவர். அடுத்தது இங்கே பார்த்தோம்னா பட்ஜெட்டட் அவுட்புட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் பெர் யூனிட். அப்புறம் ஆக்சுவல் பார்த்தோன்னா ஆக்சுவல் தெரியும், ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்ட்டு ஆக்சுவல் ரேட். இங்கே ஆக்சுவல் அவுட்புட் இன்ட்டு ஆக்சுவல் ரேட் பெர் யூனிட். இதில் செப்பரேட் ஓவர்ஹெட் ரேட் வந்து ஃபிக்ஸடுக்கும் வேரியபிளுக்கும் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டே பார்த்தோம். அடுத்தது இந்த ஃபார்முலாக்கு இப்போ நம்ம வரலாம். வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ். இதுக்கு எப்போவுமே ஸ்டாண்டர்டுக்கும் ஆக்சுவலுக்கும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அப்படி தான் இங்கேயே நம்ம அதே தான் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ஃபார் ப்ரொடக்ஷன். அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற ஸ்டாண்டர்ட் வேரியபிள் எவ்வளோ, இதே தான் நம்ம வந்து மெட்டீரியல் லேபர்லையும் பண்ணணும். அங்கே டேம் வேறையாக இருந்தது, இங்கே நம்மளுக்கு எக்ஸாக்டாக அந்த டேமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ஃபார் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது. இதை அப்சார்ப்டுன்னு சொல்லலாம், ரெக்கவர்டுன்னு சொல்லலாம், அல்லது இந்த நேமில் கூட நம்ம சொல்லிக்கலாம். மூணில் எந்த நேமில் சொன்னாலும் நம்மளுக்கு வந்து ஆன்சர் ஒன்று தான். ஒரு இடத்துல இந்த நேமில் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சம்மில் ஒர்க் அவுட் பண்ணல பார்த்தோம்னா ரெக்கவர்டுன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை அப்சார்ப்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய தேவையில்லை. கேல்குலேஷன் என்னமோ நம்மளுக்கு ஒரே மாதிரி தான். மைனஸ் ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட். இப்போ இந்த ஓவர்ஹெட் வந்து நம்மளுக்கு ரெண்டாக வந்து டிவைட் ஆகுது. இந்த வேரியபிளில் பார்த்தோன்னா வேரியபிள் ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ், வேரியபிள் ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இதே வந்து பொதுவாக வந்து லேபரில் நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோனோ அதே ஃபார்முலா வந்து இங்கே நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி தான் இது வந்து இருக்கும். ஆனால் சிம்பிளிஃபைடாக படித்தோன்னா எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரக் ஆகும், எதை வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ அதனால் டீட்டெயில்டாகவே படிச்சுக்கிறது வந்து ஓவர்ஹெட்டை பொறுத்த மட்டும், எனக்கு பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு பெட்டர் வே. மெட்டீரியலே லேபர்லேயும் சிம்பிளிஃபைடு படிச்சுக்கலாம், பட் ஓவர்ஹெட்டில் சிம்பிளிஃபைடு படிக்காமல் இந்த மாதிரி டீட்டெயில்டாக இருக்கக்கூடியது நம்ம படிச்சுக்கலாம். ஒருவேளை இதில் நம்மளுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சுட்டு அப்படின்னா ஃபர்தராக நம்ம வந்து சிம்பிளிஃபைடுக்குள்ளது படிச்சுக்கலாம். ஆனால் அதை விட இது வந்து ஒரு 2-3 டைம் படித்தாதான் புரியும். அப்படிங்கிறதுனால டீட்டெயில்டு படிக்கிறதே வந்து பெட்டர் வே. ஸோ இப்போ நம்ம இதுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ஃபார் ஆக்சுவல் ஹவர்ஸ் மைனஸ் ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டாண்டர்ட் ரேட்டுக்கும் ஆக்சுவல் ரேட்டுக்கும் ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கொஸ்டின் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அந்த கொஸ்டின் தான் பண்ணணும். அப்போ அவங்க அந்த சைட்லேருந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஹவர்ஸையும் நீங்கள் பார்க்கணும், ரேட்டை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படிம்பாங்க. இப்போ ஒரு 10,000 ஹவர்ஸ் வந்து பட்ஜெட்டில் இருக்குது, ஒரு 12,000 ஹவர்ஸ் வந்து ஆக்சுவலாக நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏன் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா, நீங்கள் வந்து ஹவர்ஸில் வந்து ஒரு 2,000 டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த 12,000 ஹவர்ஸ்க்கே வந்து நாங்கள் வரோம். அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ஃபார் ஆக்சுவல் ஹவர்ஸ். அந்த 12,000 ஹவர்ஸுக்கு ஏற்ற ஸ்டாண்டர்ட் ரேட் என்னவோ அதை தான் நம்ம போட்டிருப்போம். அப்போது நீங்கள் ஏன் அந்த 12,000 ஹவர்ஸ்க்கு ஏற்ற ஸ்டாண்டர்ட் ரேட்டில் கொடுக்கல அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட் இன்ட்டு ஆக்சுவல் ஹவர்ஸ் தான் வந்து இந்த ஃபார்முலா.
அதுக்காக தான் இந்த ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ஃபார் ஆக்சுவல் ஹவர்ஸ் மைனஸ் ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட். அப்போ ரெண்டு இடத்துலையும் காமனாக வந்து நம்மளுக்கு ஆக்சுவல் ஹவர்ஸ் வந்துரு ஆட்டோமேட்டிக்காக கம்பாரிசன் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டுக்கும் ஆக்சுவல் ரேட்டுக்கும் வந்து போயிடும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது எஃபிஷியன்சி வேரியன்ஸ். இந்த இடம் தான் ஹவர்ஸில் ஏற்படக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸுக்கான அமௌண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. அந்த 2000 ஹவர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்துருக்கலாம், அது ஏன் நடந்திருக்கு அப்படின்னு வந்து நம்ம இவங்ககிட்ட கொஸ்டின் பண்ணணும். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து ரேட் வந்து டிஃப்ரெண்ட் கம்பாரிசன்லாம் எடுக்க போகிறது கிடையாது. ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸுக்கும் ஆக்சுவல் ஹவர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அந்த ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸும் ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எவ்வளவோ அதை தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ 10,000 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம் இந்த எக்ஸாம்பிளில். அதே மாதிரி 12,000 ஹவர்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து நடந்தது. 10,000 வந்து பட்ஜெட்டட், 12,000 வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக நடந்தது. ஒரு 10,500 யூனிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு யூனிட் தயாரிக்க 1 ஹவர் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு இதுன்னு வச்சுக்கலாம். 1 ஹவர் தான் வந்து ஸ்டாண்டர்டாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் லேபர் ஹவர்ஸாக. அப்போது 10,500 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னால் 10,500 யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு தயாராக இருந்திருக்கணும். பட் ஹவர்ஸ் பேசிஸில் 12,000 வந்து தயாராக இருக்குது. அப்போ 12,000 யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு தயாராக இருந்திருக்கணும். நம்மளுக்கு இப்போ ஹவர்ஸை பொறுத்த மட்டும் 12,000 வந்து ஸ்பெண்ட் ஆயாச்சு. யூனிட்ஸை பொறுத்த மட்டும் 1,500 யூனிட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஸோ நம்ம போட்டது வந்து 10,000 ஹவர்ஸ், அவங்க ஸ்பெண்ட் பண்ணினது வந்து 12,000 ஹவர்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இதில் 1,500 வந்து அவங்க வந்து அனாமத்தாக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா இந்த யூனிட்ஸ் இருக்குதுல்ல, 1 ஹவருக்கு ஒரு யூனிட் தயாரிக்க முடியும் அப்படின்னா 10,500 யூனிட்ஸ் தான் வந்திருக்குது. அப்போ 12,000 யூனிட்ஸ் தானே நம்மளுக்கு வந்து வந்திருக்கணும். ஸோ அதனால் இது வந்து சம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே புரியும். ஸோ ஏன் இந்த 2,000ல் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் தான் வந்து நம்ம பண்ணணும். அதனால் நம்ம ஸ்டாண்டர்ட் ரேட்டு கூட கம்பேர் பண்ணுறோம். எதுக்காக இங்கே ஸ்டாண்டர்ட் ரேட்டு கூட கம்பேர் பண்ணுறோம், எதுக்காக இங்கே ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்கிட்ட வந்து நம்ம எடுத்துக்கிறோம், இந்த மாதிரியான கேல்குலேஷன் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக டைரக்ட் லேபர் ஹவர்ஸ்லேயே வந்து அந்த லேபர் காஸ்ட் வேரியன்ஸ்லேயே நம்ம பார்த்தாச்சு. ஸோ மறுபடியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே நம்ம ஃபார்முலா பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ஃபார் ப்ரொடக்ஷன் மைனஸ் ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ஃபார் ஆக்சுவல் ஹவர்ஸ். இப்போ இதில் நம்ம பார்த்தோன்னா 10,500 வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ஃபார் ப்ரொடக்ஷன். அடுத்தது இதில் நம்ம பார்த்தோன்னா 12,000 வரும். இந்த ரெண்டுக்குமான கம்பேரிசன் தான் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிப்போம். இதுதான் வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸுக்கான ஃபார்முலா. அடுத்தது ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் பார்க்க போகிறோம். இதுலேயும் நான் டீட்டெயில்டான ஃபார்முலா தான் வந்து எடுத்திருக்கேன். மெயின் ஃபார்முலா வந்து அப்சார்ப்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ஃபார் ப்ரொடக்ஷன் ரெக்கவர்டு என்ன சொன்னாலும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே தான் நான் இங்கேயும் வந்து போட்டிருக்காங்க. இதில் நம்ம டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ், ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ். எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் இங்கே நம்மளுக்கு எப்படி அரைஸ் ஆகுது, நம்மளுக்கு வந்து ஒரு 5,000 யூனிட்ஸ் இருக்குதுன்னா அதுக்கேற்ற பட்ஜெட் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதே இதில் நம்ம 6,000 தயார் பண்ணனாலும் இதே ஃபிக்ஸட் காஸ்ட் தான் வரும். 4,000 தயார் பண்ணனாலும் இதே ஃபிக்ஸட் காஸ்ட் தான் வந்து வரும். அப்படி இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து அந்த காஸ்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா நாங்கள் போட்டிருக்க பட்ஜெட்டில் இருந்து ஏன் உங்களுக்கு டீவியேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வந்து அவங்க நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ அதனால தான் பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். இந்த பட்ஜெட்டட்னு சொல்லும்போது பட்ஜெட்டட் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல்னு சொல்லும்போது ஆக்சுவல் ஹவர் இன்ட்டு ஆக்சுவல் ரேட். ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ் சொன்னோம்னா அந்த 5,000க்கு பட்ஜெட் போட்டிருந்தோம்ல, அந்த 4,000 இல்லை 6,000 தயாராக இருக்குன்னா அந்த வால்யூமில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் நடக்குது. அதாவது ப்ரொடக்ஷன் வால்யூம் எவ்வளோ யூனிட்ஸில் டிஃப்ரென்ஸ் நடந்திருக்கோ அதனுடைய கேல்குலேஷன் தான் வந்து நம்மளுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது. இதில் நம்ம பார்த்தோம்னா அப்சார்ப்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட், இந்த இருக்கக்கூடிய அதே ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் மைனஸ் பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். பட்ஜெட் கூட தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஏன்னா ஆக்சுவலுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நம்மளுக்கு டீவியேட் ஆகிட்டே இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குது, ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குது அப்படிங்கிறதுலேருந்து அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற அந்த கம்பேரிசன் தான் வந்து நம்ம பண்ணுறோம். இதில் நம்மளுக்கு வந்து 3 டிஃப்ரென்ஸ் வேரியன்ஸ் இருக்குது இந்த வால்யூம் வேரியன்ஸில். ஒன்று வந்து கெப்பாசிட்டி வேரியன்ஸ், ஒன்று கேலண்டர் வேரியன்ஸ், ஒன்று எஃபிஷியன்சி வேரியன்ஸ். இந்த 3ல் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள்னால கூட இந்த வால்யூம் வேரியன்ஸ் வந்து நம்மளுக்கு அரைஸ் ஆகலாம் அப்படிங்கிறது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த எஃபிஷியன்சி வேரியன்ஸ் நம்ம பார்த்தோன்னா இந்த அந்த வேரியபிளில் நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரியான சேம் ஃபார்முலா தான் நம்மளுக்கு இங்கேயும். ரெண்டுக்குமே வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி தான். அப்சார்ப்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் மைனஸ் ஸ்டாண்டர்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். டேம் தான் வந்து நம்மளுக்கு வேறு. இந்த ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ஃபார் ப்ரொடக்ஷன் இதே தான் நம்மளுக்கு இங்கேயும் போட்டிருக்கோம். இதுக்கு பேர் என்னது நம்மளுக்கு அப்சார்ப்டு அல்லது ரெக்கவர்டுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த எஃபிஷியன்சி வேரியன்ஸ் ஆஃப் இந்த ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்டில் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடியது. அப்படி நம்ம பார்க்கும்போது அப்சார்ப்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்
இங்கே நம்ம பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ஃபார் ஆக்சுவல் ஹவர்ஸ். இதே தான் இங்கே ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் ஃபார் ஆக்சுவல் ஹவர்ஸுக்கு தான் நம்ம இந்த இடத்துலையும் கண்டுபிடிப்போம். அந்த பேசிக் டேர்ம்ஸ் கேல்குலேஷன்லேயே நம்ம பார்த்தோம்ல ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் வருது. ஸோ அதுக்கான கம்பேரிசன் தான் நம்ம இதில் பார்க்குறோம். ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரியான ஃபார்முலா தான். நெக்ஸ்ட்டு கேலண்டர் வேரியன்ஸ், கெப்பாசிட்டி வேரியன்ஸ். இந்த கேலண்டரும் கெப்பாசிட்டி வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டட். எப்படின்னா கேலண்டர்னு சொல்லும்போது அந்த நேம்லேயே நம்மளுக்கு தெரியுது அந்த எவ்வளோ டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறது. கெப்பாசிட்டின்னு சொல்லும்போது 1 மந்தில் ஒரு 25 டேஸ்க்கு வந்து நம்ம பட்ஜெட் போட்டிருக்கோம். அந்த 25 டேஸில் அதனுடைய கெப்பாசிட்டி வந்து இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து போட்டிருக்கோம், பட்ஜெட்டில் வந்து போட்டிருக்கோம். அந்த டேஸில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும்போது ஒருவேளை 20 டேஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க இல்லை 30 டேஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டேஸில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் ஏற்படும் போது இந்த கெப்பாசிட்டியில் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அந்த இடத்துல நம்ம ரிவைஸ்டு கெப்பாசிட்டி வேரியன்ஸ் வந்து கிரியேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். இப்போ நம்ம கேலண்டர் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா பார்க்கலாம். ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் மைனஸ் பட்ஜெட்டட் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் பெர் டே. ஸ்டாண்டர்ட் ரேட் பெர் ஹவர், ஸ்டாண்டர்ட் ரேட் பெர் யூனிட்லாம் நம்ம பார்த்தோம்னா அதே மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் ரேட் பெர் டேயும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பெர் டேக்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் டிவைடட் பை அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ். நம்மளுக்கு 25 டேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 25 டேஸ் அதை நம்ம போட்டோம்னா பெர் டேக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்ட் ரேட்டுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதில் இருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லை கம்மியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலேருந்து இன்ட்டு பண்ணோன்னா இந்த கேலண்டர் வேரியன்ஸ்க்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எந்த ஒரு சிச்சுவேஷனில் நம்மளுக்கு கேலண்டர் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கோ அந்த சிச்சுவேஷனில் நம்மளுக்கு கெப்பாசிட்டி வேரியன்ஸில் வந்து ரிவைஸ்டு நம்ம போடணும். இப்போ இதில் பார்த்தோன்னா when calendar variance is computed there will be a modification in the capacity variance. அதுதான் revised capacity variance அப்படிங்கிறது. அதுக்கான ஃபார்முலா பார்க்கும்போது actual hours minus revised budgeted hours. ஜென்ரலான ஃபார்முலா பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் மைனஸ் பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்னு சொல்லும்போது பட்ஜெட்டட் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். ரெண்டு இடத்துலையுமே நம்ம ஸ்டாண்டர்ட் ரேட்டு கூட தான் வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ காமனாக வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்டில் ஆக்சுவல் ஹவர்ஸ் எடுத்துக்கிறோம், பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்டில் பட்ஜெட்டட் ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து நம்மளுக்கு சிம்பிளிஃபைடு ஃபார்முலா அப்படின்னு வரும்போது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் ஆக்சுவல் ஹவர்ஸ் மைனஸ் ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹவர்ஸ். அங்கே நார்மல் பட்ஜெட்டட் ஹவர்ஸ், இங்கே வந்து ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் பெர் ஹவர். ரெண்டுக்கும் பொதுவாக ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹவர்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பட்ஜெட்டட் ஹவர்ஸ் டிவைடட் பை பட்ஜெட்டட் டேட்ஸ் இன்ட்டு ஆக்சுவல் டேஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம ஆக்சுவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறது வந்து ரிவைஸ்டு அப்படிங்கிறது. இது ரிவைஸ்டு மெட்டீரியல் குவான்டிட்டி, ரிவைஸ்டு டேரக்ட் லேபர் ஹவர், இதெல்லாம் வந்து மெட்டீரியல் லேபர்லையும் பார்த்தோம்னா அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு இங்கே வருது. இதோட நம்மளுக்கு ஃபார்முலாஸ் வந்து முடிஞ்சது. இதுக்கு அடுத்து வெரிஃபிகேஷன் ஆஃப் ஃபார்முலா பார்த்துட்டு ஒரு சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸில் பார்த்தோன்னா அது வந்து நம்மளுக்கு ரெண்டாக டிவைட் ஆச்சு. அப்படி தான் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் வால்யூம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இது வரும் அப்படிங்கிறது. அடுத்தது வால்யூம் வேரியன்ஸில் நம்மளுக்கு கெப்பாசிட்டி, கேலண்டர், எஃபிஷியன்சிங்கிற 3 இது இருந்துச்சு. இந்த 3உடைய ஆடிங் தான் வந்து நம்மளுக்கு வால்யூம் வேரியன்ஸாக வரும். அடுத்தது வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ். இதில் பார்த்தோன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் எஃபிஷியன்சி இந்த 2 ஐட்டம் மட்டும்தான். இதனுடைய ஈக்குவல் வந்து நம்மளுக்கு இதுவாக வந்து வரணும். அப்படி வரும்போது தான் நம்மளுக்கு வந்து சம் கரெக்டாக இருக்கும். இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 டைம் பாருங்கள், அதுக்கப்புறமா தான் வந்து இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து சம்முக்கு போகலாம். XYZ Limited has furnished you the following information for the month of August 2002. Budget actual. இப்போ அவுட்புட் பார்த்தோன்னா யூனிட்ஸில் 30,000 யூனிட்ஸ், இங்கே 32,500 யூனிட்ஸ் ஆக்சுவலாக நடந்திருக்கு. ஹவர்ஸில் பார்த்தோன்னா 30,000, இங்கே 33,000 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்டில் 45,000, இங்கே 50,000. வேரியபிள் ஓவர்ஹெட்டில் 60,000, 68,000. ஒர்க்கிங் டேஸ் பார்த்தோன்னா 25, 26. கால்குலேட் ஓவர்ஹெட் வேரியன்ஸ். இது சின்ன சம் தான், ஆனால் எல்லா வேரியன்ஸும் நம்ம இதில் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த அதுக்கு தேவையான பேசிக் கால்குலேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா நம்ம வந்து போடலாம். இதுக்கு முன்னாடி இந்த பேசிக் டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அதே கால்குலேஷன்ஸ் தான் இப்போ நம்ம வந்து போட போகிறோம். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் பெர் யூனிட், ஒரு யூனிட்டுக்கு இல்லை 1 ஹவருக்கு ஒரு யூனிட் தயாரிக்க நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்டாக வந்து ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்மளுக்கு எதுலேருந்து எடுப்போம், பட்ஜெட்லேருந்து எடுப்போம், அப்படி தானே. இப்போ நம்மளுக்கு பட்ஜெட்டட் ஹவர்ஸ் எவ்வளோ, 30,000 ஹவர்ஸ் வந்து 30,000 யூனிட்ஸுக்கு. அப்போது ஒரு யூனிட் தயாரிக்க நம்மளுக்கு வந்து 1 ஹவர் வந்து ஆகுது. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்.
இது எல்லாமே வந்து நம்ம அந்த அப்சார்ப்டுன்னு சொல்கிறோம்ல, ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் வந்து அந்த அப்சார்ப்டு ஓவர்ஹெட் கண்டுபிடிக்கிறதுக்கானதை தான் நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம். இது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா படியே நம்ம வந்து போய்க்கலாம். ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள் எடுத்தாலும் ஃபிக்ஸட் எடுத்தாலும் நம்மளுக்கு தெரிய வேண்டியது அப்சார்ப்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் அல்லது அப்சார்ப்டு வேரியபிள் ஓவர்ஹெட் எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அந்த ரெண்டுக்கான கேல்குலேஷன் தான் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் ஸ்டாண்டர்ட் ரேட் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டும் தேவை, ஹவர்ஸும் வந்து நம்மளுக்கு தேவை. அந்த கேல்குலேஷன் தான் இப்போ நம்ம போடுறோம். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஆக்சுவல் அவுட்புட் வந்து நம்மளுக்கு 32,500 இருக்குது. ஸோ 32,500னா ஒரு யூனிட் தயாரிக்க நம்மளுக்கு 1 ஹவர் தான் ஆகுது. அப்போது டோட்டல் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து 32,500 ஹவர்ஸ் தான் நம்மளுக்கு ஆகணும். ஆனால் இவங்களுக்கு வந்து 33,000 ஆகிருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் ரேட் பெர் ஹவர் 1 ஹவருக்கு எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம போட போகிறோம். இதில் நம்ம பார்த்தோன்னா பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் டிவைடட் பை பட்ஜெட்டட் ஹவர்ஸ். பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் வந்து நம்மளுக்கு 45,000. நம்ம அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம ரெண்டுத்துக்குமே வந்து கண்டுபிடிக்கணும், ஃபிக்ஸட் அண்டு வேரியபிளுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபார்முலா எழுதிட்டு ரெண்டுக்கும் போட்டுக்கலாம். பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் டிவைடட் பை பட்ஜெட்டட் ஹவர்ஸ். இப்படி நம்ம போட்டோன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய பெர் ஹவர் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸடுக்கு போடலாம். ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்டுக்கு வந்து 45,000 இருக்குது. ஹவர்ஸ் நம்ம பார்த்தோன்னா 30,000 இருக்குது. ருபீஸ் 45,000 டிவைடட் பை 30,000 ஹவர்ஸ். இப்படி நம்ம போடும்போது 1.50 பெர் ஹவருக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து வேரியபிளுக்கு பார்த்தோன்னா 50,000 டிவைடட் பை 50,000 இல்லை, நான் வந்து ஆக்சுவல் எடுத்துட்டேன். 60,000 டிவைடட் பை 30,000 ஹவர்ஸ். இப்படி போடும்போது 2 ருபீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 2 ருபீஸ் பெர் ஹவர். அடுத்தது இந்த எல்லா கேல்குலேஷனுமே நம்ம வந்து ரெக்கவர்டு ஓவர்ஹெட் அல்லது அந்த அப்சார்ப்டு ஓவர்ஹெட் கண்டுபிடிக்கிறதுக்காக தானே எடுத்திருக்கோம். ஸோ அந்த கேல்குலேஷனை ஃபஸ்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அதில் நம்ம ரெக்கவர்டு ஓவர்ஹெட்டுக்கான ஃபார்முலா பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் பெர் ஹவர். டோட்டலாக எவ்வளோ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து ஆயிருக்குது. ஃபார் ஃபிக்ஸடுக்கு நம்ம எவ்வளோன்னு பார்த்தோன்னா 32,500 ஹவர்ஸ். இதே தான் நம்மளுக்கு வந்து வேரியபிளுக்கும் ரெண்டுக்குமே வந்து அந்த ஹவர்ஸ் வந்து டோட்டல் ஸ்பெண்டிங் வந்து இது தான். ரேட்டு தான் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ். இதுக்கு வந்து 1.50 பெர் ஹவர், வேரியபிளுக்கு பார்த்தோன்னா 2 ருபீஸ் பெர் ஹவர். இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 48,750. வேரியபிளுக்கு பார்த்தோன்னா 65,000. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் அல்லது ஆக்சுவல் ஹவர்ஸுக்கு இருக்கக்கூடியது. அடுத்தது நம்மளுக்கு தேவையான பேசிக் கால்குலேஷன் வந்து ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். அது நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். இதில் ஃபிக்ஸடுக்கு நம்ம பார்த்தோன்னா ஆக்சுவல் ஹவர்ஸ் நம்மளுக்கு தெரியும் 33,000 அப்படின்னு சொல்லிட்டு 33,000 ஹவர்ஸ் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ட்டு நம்மளுக்கு வந்து 1.50 இப்படி நம்ம போடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 49,500 ருபீஸ். வேரியபிளுக்கு பார்த்தோன்னா 33,000 ஹவர்ஸ் இன்ட்டு 2 ருபீஸ் போட்டோன்னா 66,000. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா இந்த ஒர்க்கிங் டேஸில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுல்ல, எல்லா வேரியன்ஸும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கேலண்டர் வேரியன்ஸுக்கு நம்ம பார்த்தோன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸடு ஓவர்ஹெட் ரேட் பெர் டேக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபிக்ஸடு ஓவர்ஹெட் வந்து நம்மளுக்கு 45,000 இருக்குது டிவைடட் பை 25 டேஸ். இப்படி நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 1,800 ருபீஸ். இது வந்து ஃபிக்ஸடுக்கு மட்டும்தான் வரும், வேரியபிளுக்கு நம்மளுக்கு வராது. அடுத்தது ரிவைஸ்டு பட்ஜெட் ஹவர்ஸ் வந்து போட போகிறோம். நம்மளுக்கு வந்து கேலண்டர் வேரியன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கெப்பாசிட்டி வேரியன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கு தேவையான ரிவைஸ்டு பட்ஜெட் ஹவர்ஸ் வந்து இப்போ நம்ம போட போகிறோம். அது நம்ம பார்த்தோன்னா பட்ஜெட் ஹவர்ஸ் டிவைடட் பை பட்ஜெட் டேட்ஸ் இன்ட்டு ஆக்சுவல் டேஸ். இப்போ பட்ஜெட் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு 30,000 இருந்துச்சு அப்படி தானே. 30,000 ஹவர்ஸ் டிவைடட் பை 25 டேஸ்க்குனா 26 டேஸுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் வந்து நம்ம போட போகிறோம். இதுதான் வந்து நம்மளுக்கு ரிவைஸ்டு பட்ஜெட் ஹவர்ஸ். அப்படி பார்த்தோன்னா 31,200 ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த கேல்குலேஷன்லேருந்து கிடைக்கிது. அடுத்தது ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் எவ்வளோ அப்படி நம்ம பார்த்தோன்னா அதை நம்ம டேரெக்டாக இங்கே வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ரிவைஸ்டு
பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் எவ்வளோ நம்ம பார்த்தோன்னா இந்த 31,200 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ 1.50 இப்படி நம்ம போடும்போது 46,800 rupees. ஸோ தேவையான எல்லா பேசிக் கேல்குலேஷனும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது தான் நம்மளுடைய வேலை. ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ்க்கு பார்த்தோன்னா ரெக்கவர்டு ஓவர்ஹெட் அல்லது அப்சர்வ்டு ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட். ரெக்கவர்டு ஓவர்ஹெட்டில் ஃபிக்ஸடுக்கு நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 48,750 rupees மைனஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் பார்த்தோன்னா சம்ளே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வந்து 50,000 rupees 50,000 இப்படி நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ₹1,250 வந்து அட்வர்ஸாக நம்மளுக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். இதுக்கான ஃபார்முலா பார்க்கும்போது பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட். பட்ஜெட்டட்னு பார்க்கும்போது சம்மில் கொடுத்துருக்காங்க 45,000, ஆக்சுவல் வந்து 50,000. இப்படி நம்ம போடும்போது நம்மளுக்கு வந்து 5,000 rupees வந்து அட்வர்ஸில் கிடைக்கிது. அடுத்தது ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ். இதுக்கான ஃபார்முலா பார்க்கும்போது அப்சார்ப்டு ஓவர்ஹெட் மைனஸ் பட்ஜெட்டட் ஓவர்ஹெட். அப்சார்ப்டு ஓவர்ஹெட் பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது 48,750 மைனஸ் பட்ஜெட்டட் வந்து ₹45,000. இப்படி நம்ம போடும்போது 3,750 rupees வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் கெப்பாசிட்டி வேரியன்ஸ். இதுக்கான ஃபார்முலா பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் மைனஸ் ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஓவர்ஹெட். ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதில் ஃபிக்ஸடுக்கு நம்ம பார்த்தோன்னா 49,500. ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்டே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது எவ்வளோனா 46,800. இப்படி நம்ம போடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ₹2,700 வந்து ஃபேவரபுளாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் கேலண்டர் வேரியன்ஸ். இதுக்கான ஃபார்முலா பார்க்கும்போது ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் மைனஸ் பட்ஜெட்டட் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் பர் டே. ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் வந்து 25 மைனஸ் பட்ஜெட்டட் வந்து 26 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் பர் டே நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1,800 rupees. ஸோ அந்த அமௌண்ட்டை இங்கே போட்டலாம் 1,800 rupees. இப்படி நம்ம போடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து இது மைனஸ் 1 போச்சுன்னா 1 தானே இருக்கும். இப்போ 1,800 வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. எஃபிஷியன்சி வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்தோன்னா ரெக்கவர்டு ஓவர்ஹெட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட். அதை நம்ம அந்த ஆன்சரை நம்ம போடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 750 rupees வந்து அட்வர்ஸில் நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வேரியபிள் ஓவர்ஹெட் வேரியன்ஸ் பார்க்கலாம். இதுக்கான காஸ்ட் வேரியன்ஸ் ஃபார்முலா பார்த்தோன்னா அப்சார்ப்டு ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட். வேரியபிள் ஓவர்ஹெட்டில் அந்த ரெக்கவர்டு அதாவது அந்த அப்சார்ப்டு எவ்வளோ இருக்குதுன்னா 65,000 மைனஸ் ஆக்சுவல் பார்த்தோன்னா 68,000 வந்து வேரியபிள் ஓவர்ஹெட்டில் இருக்குது. இப்படி நம்ம போடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 3,000 வந்து அட்வர்ஸாக கிடைக்குது. நெக்ஸ்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். அதுக்கான ஃபார்முலா பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட். இதில் ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் பார்த்தோன்னா 66,000 இருக்குது, ஆக்சுவல் வந்து 68,000. இப்படி நம்ம போடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 2,000 rupees வந்து அட்வர்ஸாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வேரியபிள் ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் ரெக்கவர்டு ஓவர்ஹெட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட். ரெக்கவர்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே 65,000 rupees இருக்குது, மைனஸ் ஸ்டாண்டர்டு பார்த்தோன்னா 66,000 இருக்குது. இப்படி நம்ம போடும்போது ₹1,000 வந்து அட்வர்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம போட்ட எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம இந்த சம் வந்து முடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிறது வந்து ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ். இதனுடைய ஈக்குவல் வந்து எக்ஸ்பெண்டிச்சரையும் வால்யூம் வேரியன்ஸையும் ஆட் பண்ணினா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்து வரணும். காஸ்ட் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்தோன்னா 1,250 வந்து அட்வர்ஸில் இருக்குது. அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சரில் பார்த்தோன்னா 5,000 அட்வர்ஸில் இருக்குது. வால்யூம் வேரியன்ஸில் பார்த்தோன்னா 3,750 வந்து ஃபேவரபிளில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு கரெக்டு. நெக்ஸ்ட்டு இந்த வால்யூம் வேரியன்ஸ் நம்ம எடுத்தோம்னா கெப்பாசிட்டி, கேலண்டர் ப்ளஸ் எஃபிஷியன்சி இந்த மூணும் ஆட் பண்ணும்போது இதுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு வரணும். ஃபஸ்ட்டு வால்யூம் வேரியன்ஸ் நம்ம பார்த்தோன்னா 3,750 rupees வந்து ஃபேவரபுளாக நம்மளுக்கு இருக்குது. கெப்பாசிட்டிக்கு பார்த்தோன்னா 2,700 ஃபேவரபிள், கேலண்டருக்கு பார்த்தோன்னா 1,800 ஃபேவரபிள், எஃபிஷியன்சிக்கு பார்த்தோன்னா 750 வந்து அட்வர்ஸில் இருக்குது.
இப்போ நம்ம இதை போடலாம் 2700 ப்ளஸ் 1800 மைனஸ் 750 இப்படி போடும்போது 3750ங்கிறது நம்மளுக்கு இந்த வால்யூம் வேரியன்ஸ் கூட இப்போ நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துட்டு அப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டில் கண்டுபிடிச்சது எல்லாமே நம்மளுக்கு கரெக்டு. நெக்ஸ்ட்டு வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் அதுக்கு எக்ஸ்பெண்டிச்சரும் எஃபிஷியன்சி வந்து நம்மளுக்கு சேமாக இருக்கணும் அப்படி தானே. இங்கே நம்ம பார்த்தோன்னா 3000 வந்து காஸ்ட் வேரியன்ஸில் நம்மளுக்கு இருக்குது ₹3000 அட்வர்ஸாக இருக்குது. அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சரில் பார்த்தோன்னா 2000 வந்து நம்மளுக்கு அட்வர்ஸாக இருக்குது. அடுத்தது ₹1000 வந்து நம்மளுக்கு அட்வர்ஸாக இருக்குது. இது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வேரியபிளில் நம்ம கண்டுபிடிச்சதும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டுமே செக் பண்ணியாச்சு, அந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இதோட நம்மளுக்கு இந்த கிளாஸ் வந்து முடியுது. 2-3 டைம் படிச்சிங்க அப்படின்னா தான் இந்த ஓவர்ஹெட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபார்முலாவில் இதே மாதிரி டீட்டெயில்டாகவே படிச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமில் எந்தவித ஸ்ட்ரகிளும் இல்லாமல் நம்மளால் எழுத முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.